இதெல்லாம் சாதாரண மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க தம்பி, நான் சாப்பிட்டுருக்கேன்னு என்ன சார் சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது. அதை தான் கேட்குறேன். அது வழக்காயிரும். காளிமுத்து ஐஜி தான் அதிரடிப்படை தலைவர். நாங்கள் அவருக்கு பேர் வச்சது டீப்னி தலை, தூக்குச்சட்டி மாதிரியே இருக்கும் அவனுக்கு தலை அப்படின்னு அங்கே பேசிக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா வானொலியில் அறிவிக்கிறார், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் பிடிவழுவா இருக்கணும். நாங்கள் போயிட்டோம் 75 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அரசியலில் பார்க்குறோம், அரசியலில் நான் இருக்கிறேன். படு கேவலமாக இருக்குது. பொறாமைகளும் போட்டிகளும் இருமாப்புகளும் ஏளனங்களும் காரி உமிழ்தலும். அந்த காட்டில் வாழும்போது எதையோ சாப்பிட்டுருக்கீங்க, உடம்பு சொல்லாமல் போயிடும், பேதி வயிற்றால போயிடுச்சுன்னா அப்போல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதுக்கு பெரியவர் மருந்து வச்சுருக்கிறார். எடுப்போம். ஆமாம், சக்கை இருக்கும். அதில் மகரந்தங்கள், இந்த மகரந்தங்கள் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதை அவர் என்ன செய்வார்னா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தின்றுவார். ஒரு நாள் அப்படி தான் அதை தேனாடை சாப்பிட்டுட்டு டேரா கட்டி படுத்து கிடக்கிறோம் அப்படிம்பாரு. பக்கத்தில் சேத்துக்குழி சொல்லுவார், கத்து போலீஸ்கார பசங்க வந்துடட்டு சத்தம் கேட்டு. அங்கே பேரே வச்சோம் பீச்சுருட்டின்னு. ஏன்னா டேராவில் படுத்துக்கிறவங்க பாதியில் அவனுக்கு வயிற்று வலி வெந்துருச்சு. வெளியே போய் பயந்துக்கிட்டு யானை அடிச்சு போடும், புளியை அடிச்சு போகணும் பயந்துக்கிட்டு டேராவுக்குள்ளே பேப்பரை வச்சு பிஏபி சுருட்டி பக்கத்தில் போட்டான். அடிப்படை காட்டுக்குள்ளே வர்றான்னா நாங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் ஷூ போட்டுட்டு வருவான். ஒரு 30 போலீஸ் வந்தானா ஒரு பாதையை உருவாக்கிடுவான் புதுசாக. நாங்கள் பாதையெல்லாம் உருவாக்க மாட்டோம். எங்கெங்கெல்லாம் சந்து கிடக்கா. மாரியம்மன் கோயிலுக்கும் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா திம்ப மலைப்பகுதி, மைசூருக்கு போகிற வழித்தடம். கிழக்கு பக்கம் தென் துருவம் வட துருவம்னு 2 கிராமம், மலை கிராமம். அங்கேருந்து கடந்து இறங்கி வந்து ஒரு இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்ட்டு இளைப்பாக இருக்கிற போது தொட்டுக்க ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு தேள் தான் கிடச்சிது எங்களுக்கு. அந்த காட்டில் தேள் அதிகம், கருப்பு கருப்பு கல்லாம் எங்கே பார்த்தாலும் கிடக்கும். அதை பிரட்டினோம்னா சோடியாக இருக்கும். 2 குச்சியை வச்சுக்கிடுவோம். வாய்ப்பக்கம் ஒரு குச்சி, கொடுக்கு பக்கம் ஒரு குச்சி. கொடுக்கு பக்கம் இருக்கிற குச்சியை ஒரு அழுத்தணும்னா கொடுக்கு வந்து போவோம், உயிரோட பிடிச்சிருவோம். கொடுக்கில் தானே விஷம். ஆமாம், உயிரோட பிடிச்சி கொண்டாந்து இவ்வளவு பிடிப்போம். பிடிச்சி வயிறில் பிளேடை வச்சு வாரினோம்னா வெறும் மண் துகளாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன எறும்புகளை தின்றுருக்கும். அதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு கழுவி அலசிட்டு 65 போட்டோம். தேல் 65. ஆமாம், தேல் 65. 65னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. சிக்கன் 65ங்கிறான். ஆமாம், அது 65 நாள் தான் அந்த கோழி வாழும். அதுக்கு மேலே அது வாழுதுன்னு சொன்னால் அது சக்கை. அதுக்காக அந்த 65ன்னு பேர் வந்துச்சு. இப்போ பீஃப் 65லாம் வந்துடுச்சு. அது மாதிரி நாங்களும் இப்போ தேல் 65ன்னு சொல்கிறோம். வறுத்து எடுத்து சாப்பிட்டா இறால் மாதிரியே இருந்தது. நல்லா ருசியாக இருந்தது. நல்லா இருந்தது. நான் முதல்ல அதை தொடரும்போது என்னென்ன தேலை போய் அடப்பாப்பா நீ தின்னு பார்ப்பான்னாரு. இப்படித்தான் எங்களுடைய பசிகள் நிறைய இடங்கள்ல. சரி, இதை கூட சாப்பிட்ருக்குன்னா என்ன எது இப்போ தேல் சொன்னீங்க, வேற ஏதாவது இதெல்லாம் சாதாரண மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க தம்பி, நான் சாப்பிட்ருக்கேன்னா என்ன சார் சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது. அதை தான் கேட்குறேன். அது வழக்காயிரும். அப்படி விஷயங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். என்ன சார்? காட்டு விலங்குல மிக முக்கியமான ஒரு விலங்கு. அது பார்த்தா யாருமே சாப்பிட முடியாது. முஸ்கோந்தி, கருங்குரங்கு. கருங்குரங்கு சாப்பிட்டீங்களா? அது பேரே முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க. அது முகத்தை பார்த்தா, கையை பார்த்தா, காலை பார்த்தாவே சாப்பிட முடியாது, அவ்வளோ கருப்பாக இருக்கும். முதல்ல நான் எனக்கு செஞ்சு கொடுக்கும்போது என்னன்னே தெரியாமல் செஞ்சு கொடுத்தாரு. இது சொன்னால் சாப்பிட மாட்டேன். நான் நல்லா திரட்டி நான் மேய்க்கிய ரங்கசாமி. நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் எடுத்து தின்னு பார்த்தா சூப்பராக இருக்குன்னு. என்ன கறின்னு? உடும்பு கறின்னாங்க. தின்னு முடிச்ச முறைக்கு தான் காட்டுறாங்க தலை இதான். என்ன குரங்கு கறி தாப்பா அப்படின்னாரு. எனக்கு வாரி தூக்கி போடுச்சு. அதுலேருந்து என்னென்னா ஒமட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் விட்டனா என்ன அவ்வளவு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், அதெல்லாம் இப்போ கிடைக்காது. ஆமாம், அது அப்போ சாப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எங்களுக்கு வாழ்க்கையில், காட்டு வாழ்க்கையில் அது கிடைச்சது. அது சொல்லாமையே நம்மளை திங்க வச்சாங்க. ஓகே, உடும்பு கறி சாப்பிட்ருக்கீங்க? உடும்பெல்லாம் நிறைய. நீங்கள் உடும்பெல்லாம் கணக்கில் அடங்காத உடும்புகள். அது நல்லா இருக்கும்.
நல்லா உடுமு. என்னன்னா சதையும் எலும்புமா இருக்கும், அதை சப்பி எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ம் 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 மொறு மொறுன்னு திங்க முடியாது திரிக்க மீன் மாதிரி. ம் 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 எலும்பு வந்து வலுவாக இருக்கும், முதுகெலும்பெல்லாம். ம். இப்படியான இந்த விஷயங்கள்ல சார் எப்பயாவது சாப்பிடாம இருந்திருக்கீங்களா சார்? பட்னி எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான். அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்லணும். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு காராச்சேவே முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா காளிமுத்து ஐஜி தான் அதிரடிப்படை தலைவர். நாங்கள் அவருக்கு பேர் வச்சது டீப்பனி தலையன். டீப்பனின்னா தூக்குச்சிட்டி. தூக்குச்சிட்டி மாதிரியே இருக்கும் அவனுக்கு தலை அப்படின்னு அங்கே பேசிக்குவோம். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வானொலியில் அறிவிக்கிறார், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் பிடிபடுவார்கள்னு. நாங்கள் போயிட்டோம் 75 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. இவங்க தேடுறது இங்கே நீதிபுரம் மலைகளில் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாமரைக்கரை முற்றுகை அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. நாங்கள் வானொலியில் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு காராச்சேவு முடிஞ்சு போச்சு. 9 நாள் பயணம் அது. நாங்கள் போயிட்டோம், மாயாறு பக்கம் போயிட்டோம், இங்கே இல்லை. ஊட்டி வடபுறம் பகுதிக்கு போயிட்டோம். அப்போ சாப்பாடு இல்லை. நாங்கள் போனது என்ன, எதுக்கு வேலை செய்ய போனவன். காராச்சேவு தான் சாப்பாடு, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. நேற்று இரவு சாப்பிட்டோம், இரவெல்லாம் நடந்தோம். காலைல ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், போய் படுத்து தூங்கிட்டோம். பள்ளத்தாக்கு பகுதியில் போய் படுத்துட்டோம். விழிஞ்சு எந்திரிச்சா பத்தியம் இல்லை, அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, மயாத்தில் வந்த தண்ணியை குடிச்சுட்டு காலை நடைமுறைத்தை தொடங்கிட்டோம். போகிறோம் 11, 12, 1, 2 பசி. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. என்ன செய்யலாம், சரி உட்காருங்கப்பா, நான் ஏதாவது போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும், சேத்துக்குழியும் வீரப்பனாரும். போனவங்க 4 மணி வரை வரல. ராத்திரி சாப்பிட்டது பழங்கள் ஏதாவது கிடச்சா சாப்பிடலான்னு பார்த்தா உன்னிப்பழம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த உன்னிப்பழத்தை பிடிங்கி எல்லாம் பசியாற்ற முடியாது. இது உத்துணூண்டு சூறாம்பழம் மாதிரி இருக்கும். பசியில் அதையும் நாங்கள் போய் பறித்து தான் தின்னோம். அன்னைக்கு வந்து என்ன செய்கிறான்னா கட்டுக்குடின்னு காட்டுகளில் கிடைக்கும், பாறை இடுக்குகளில் நிறைய அப்படியே இதுங்க. அந்த கட்டுக்குடியை பிடுங்கி சர்க்கரை இருந்துச்சு, சர்க்கரையை போட்டு அதில் பிசைஞ்சு அதை வடிகட்டி மூலிகை அல்வா செஞ்சு தின்னோம் 1 மணி நேரம். அது பொசுக்குன்னு மொழுப்புன்னு ஓடி போயிடும் வயிற்றுக்குள்ள. பசி தாங்காது, ருசி தாங்கும். அதை தின்னுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க. என்னென்னா எங்கேயுமே ஒன்றும் கிடைக்கல. நாங்களும் போய் தென்துருவம் பகுதியெல்லாம் போய் கேட்டு பார்த்தோம், கொடுக்க பயப்படுறாங்க, என்ன செய்யலாம். சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து சிக்கரசம்பாளையம் போய் சத்தியமங்கலம் வனப்பகுதி சந்திரன் கூட்டிகிட்டு போயிட்டேன், அதுதான் அவங்க ஊர். அப்புறம் அங்கே போய் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயெல்லாம் பறித்து தண்ணியை குடிச்சிட்டு தேங்காயும் தின்னுட்டு அப்போ அங்கே ஒரு மோட்ரு ரூம் இருந்துச்சு, அந்த மோட்ரு ரூமில் எல்லோரும் படுத்துட்டோம். அப்புறம் விடிய காலம்தான் சந்திரன் போய் அவங்க வீட்டில் அவங்க உறவினர்கள் வீட்டில் எல்லாம் போய் அரிசி பத்தியை வாங்கிட்டு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ அரிசியை தூக்கிட்டு வந்தான் ஒரே ஆள். பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன், ரேஷன் கடை பருப்பு, இந்த சிவப்பு கலரில் சின்னமாக இருக்குமே அந்த பருப்பையும் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பகலில் எங்களால் பசியாற்ற முடியவில்லை. மறுநாள் காலையில் தான் நாங்கள் சமைச்சோம். ஆக கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மட்டுமல்ல, 24 மணி நேரம் 36 மணி நேரம் சாப்பிடாமே கிடந்தோம். இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி மறக்க முடியாது. சிக்கரசம்பாளையத்துக்கு போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சார் சாப்பிடாம இருந்தால் கோபம் வரும், யாராவது எரிச்சலாகும், அந்த மாதிரி உங்களோட மென்டாலிட்டி அங்கே எப்படி இருக்கும், மனநிலை? அதை பக்குவப்படுத்திக்கிறதான். போராளிங்கிறவன் வந்து அதெல்லாம் கடந்து தானே வர முடியும். எனக்குலாம் சாப்பிடலாம் கோபம் இல்லை, ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆகிடும், இந்த மாதிரி ஏதாவது. சில பேர் பசியில் பீடி குடிப்பான், சிகரெட் அடிப்பான், அந்த புகையாவது போய் வயிற்று நிரப்ப. நம்மளுக்கு அந்த பழக்கங்கள் இல்லை. ஓகே சார், அதுவுமே கேள்வியாக இருக்குது, நான் அப்புறம் வரேன் சார். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் சோறு குழம்பு பொரியல் ரசம் வடை பாயாசம் இது மாதிரி எதாவது சாப்பிட்றீங்க? அந்த மாதிரி சாப்பிட முடியாது. சாம்பார்னா பொதுவாக அங்கே வந்து என்னென்னா
பருப்பு இருக்கும், ம் சின்ன வெங்காயம் கிடக்கும், ம் கடுகு கிடக்கும், சீரகம் கிடக்கும், எண்ணெய் தாளிப்போம். வேற அதனால எதுவுமே சாம்பார் அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். வேற எதுவுமே அங்கே இருக்காது. சத்தி மசாலா சாம்பார் தூள் போட்டு தான் சமைப்போம். ம் சூப்பராக இருக்கும், அது நல்லாயிருக்கும். 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 ஓகே. சோறு வடிச்சுக்குவோம். சோத்தில் இந்த சாம்பாரை ஊற்றி பேசிஞ்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ம் அங்கே என்ன விருந்துக்காக போயிருக்கிறோம். இல்லை இருந்தாலும் ஒரு சாதாரணமான காடுகளில் காய்கறிகள் இல்லை. ஓகே. இல்லை இருந்தாலும் ஒரு சுண்டக்காய் கிடைக்கும். ஓகே ஓகே. சுண்டக்காய் கிடைக்கும், பயங்கர கசப்பாக இருக்கும். பிடிக்கி சாம்பார் வைக்க முடியாது. ஆமாம், வத்த குழம்பு வேணால் வைக்கலாம். வத்த குழம்பு அதையும் பிடிக்கி காய வைக்கணும்ல. ஆமாம். அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லையே. ஆ ஆ ஆ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் சாம்பார் நாங்கள் வைப்போம். ம் நல்லாயிருக்கும் ஓரளவு. காயின்னு சொன்னால் அத்திக்காய். ம் கருவேப்பிலைக்கு காடுகளில் பஞ்சம் இல்லை. ம் கருவேப்பிலை உருவி போடலாமே ஒழிய திங்க முடியுமா? ஆமாம், எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காயை நாங்கள் வெட்டி குழம்பு வச்சுருக்கோம். ஆனால் சாப்பிடவே முடியாது, பயங்கர புளிப்பாக இருக்கும். அதில் சர்க்கரை அள்ளி குடிக்கும். மாங்காய் மண்டி அதுக்கு பேர். நீங்களே வச்சுக்கிறது? நாங்களே வச்சுருக்கோம். மாங்காய் மண்டின்னு ஒன்றை வச்சு சாப்பிட்றது. ஓகே சார். காடுகளில் புளி கிடைக்கும். புளிய மரம் நிறைய. புளிக்கும். புளியும் கிடைக்கும், புளியும் கிடைக்கும். ஆமாம், 2 புளியும் கிடைக்கும். அந்த புளியை சாப்பிட முடியாது, அந்த புளியை சாப்பிடுவோம். இதை விட மீன் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். மீன் பிடிக்கிறதுங்கிறது அங்கே ஒரு முறை இருக்குது. பொருச மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய இலையை உருவி, இப்போ ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையில் வந்து நெஞ்சளவு குட்டை உள்ள மீன் கிடக்கு. பார்த்து இறங்கணும், இல்லைன்னா பெரும்பையை கிடப்பேன் அப்படிம்பாரு. பெரும்பைன்னா மலைப்பாம்பு, அது கிடக்கக்கூடாதுங்க. இப்போ அதை பார்த்து தான் நாங்கள் இறங்குவோம். அதை இறங்கும் போது அதனுடைய தடம் தெரியும். அந்த சகதியில் தடம் இல்லை அப்படின்னா அங்கே பாம்பு இல்லை. அதை உத்து பார்ப்போம், சுற்றி பார்ப்போம், ஏதாவது ஒரு தடம் கொடுத்துருக்கா, எந்த விலங்கு அடிக்கடி இங்கே வந்திருக்கு. மான் போய் தண்ணி குடிச்சிருக்கோம். சில இடங்களில் யானையும் போய் தண்ணியை வாரி மேலே அடிச்சிருக்கோம். அப்போ அந்த மீன் பிடிக்கிற முறை என்னென்னா, அந்த பொருச மரத்தினுடைய இலைகளை பிடுங்கி அந்த தண்ணி ஓரத்தில் போட்டு கட்டைகளை வச்சு நச்சு கமன்னு வாசம் வரும். அப்படியே மண்ணோடு அள்ளி அந்த இலையை அந்த தண்ணிக்குள்ளே தூவிட்டு இறங்கி 2 ஆள் இறங்கி ஒரு கலக்கணும்னா எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற மீன் வெளியில் வந்து துடிச்சிடும். மயக்கத்தில் துடிக்கும் போது பொறைக்கிறோம். அப்படியே எடுத்துடுவீங்க? அப்படியே எடுத்து பொறிக்கிறதான், குழம்பு வைக்கிறதான், கருவாட்டுக்கு காய வைக்கிறதான். அது பிடிச்சிடும். ஒரு 6 கிலோ 7 கிலோன்னு பிடிச்சிடும். நிறைய பிடிச்சி. இப்போ இருக்கிற மீனெல்லாம் மிதந்துடும். அதனால் அது ஒரு ஆமாம். இந்த மாதிரியெல்லாம் காடுகளில். ஓகே. மனிதன் வந்து என்னென்னா, காடுகளை தேர்வு செய்கிற போது சோறு மட்டும் அங்கே கிடச்சிருச்சுன்னா ஒரு வயலும் காட்டை விட்டு வெளியில் வர மாட்டான். அவ்வளோ நிம்மதியான. நான் என் வாழ்க்கையில், நான் இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். போட்டிகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, இருமாப்பு இல்லை, ஏளனம் இல்லை, காரிதி உமிழ்தல் இல்லை. கைகோர்த்து களம் காண்கிற இடத்துல கையில் துப்பாக்கி இருந்தாலும் கூட எந்த விதமான பகை உணர்வும் இல்லாமல் ஒரு பங்காளிகளாய் வானாந்தர காட்டுக்குள் வாழ்க்கையை நடத்தியவர்கள் நாங்கள். இன்னைக்கு அரசியலில் பார்க்குறோம், அரசியலில் நான் இருக்கிறேன், படு கேவலமாக இருக்கு. பொறாமைகளும் போட்டிகளும் இருமாப்புகளும் ஏளனங்களும் காரி உமிழ்தலும் பின்னால் பேசுவதும் முன்னால் முட்டுவதும் என்கிற அயோக்கியத்தனமான அரசியல் இன்னைக்கு இருக்கு நாட்டில். நாங்கள் ஒரு அரசியல் பாதையை தேர்வு செய்தவர்கள். அது ஆயுத அரசியலாக இருந்தாலும் இங்கே அகிம்சை அரசியல் மோசமாக இருக்குது, ஆயுத அரசியல் தெளிவாக இருக்கு. அதுக்காக நீங்கள் ஆயுதம் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நிம்மதியான வாழ்க்கை. ஓகே சார். இப்போ பேசும்போது சொன்னீங்க, ஸ்மோக் பண்ண வந்து புகை உள்ளே போய் பசியை கட்டு. யாருக்காவது உங்கள் கூட்டத்தில் யாருக்காவது அந்த பழக்கம் ஏதாவது? இல்லை, பேபி வீரப்பனுக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஓகே. அதே மாதிரி மேக்கே ரெங்கசாமிக்கு அந்த பழக்கம் இருந்தது. ட்ரிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அங்கே கிடைக்காது, அதுக்கு போக மாட்டாங்க. பீடியே கிடைக்கலன்னா இலையை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது உள்ளே கிடைக்கும். உள்ளே வந்து இந்த அரசியல் இருக்குல்ல, அதை சுருட்டிடுவாங்க. காஞ்சி போன இலையை சுருட்டி வச்சுக்கிட்டு சும்மா ஊதிக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க மென்டல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும். புகை வருதோ வரலையோ இழுப்பானுங்க. என்னன்னு கேட்டால் சிரிக்கிறது, போஞ்சு உள்ளே போவோம், உதறி சுட்டு பிடிச்சிப்பா அப்படிம்பாங்க. இப்படித்தான் அவருடைய பீடி சிகரெட்டுங்கிற ஒரு காலத்தில் வந்து கருப்பன், ஆறுமுகம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து கடுமையாக சாராயம் குடிச்சிருக்காங்க. உள்ளே சாராயம் காய்ச்சிருக்காங்க கூட்டத்தில்.
இதெல்லாம் இருந்திருக்கு. அதை அவங்க வந்து அப்போ போராளியே வரல அவங்களாம். அவங்களாம் ஏதோ சந்தன மரம் வீரப்பன்ட்ட போனால் சம்பாதிக்கலாம், காசு கிடைக்கும் அப்படின்னு வந்த ஒரு கூட்டம். அவங்களாம் சாராயமே காய்ச்சிக்கணும். அப்போல்லாம் 200 பேர் 300 பேர் இருந்திருக்காங்க கூட்டத்தில். ஆம்பளையும் பொம்பளையுமே சாராயம் காய்ச்சி குடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம துப்பாக்கி சித்தன் பீடியெல்லாம் குடிச்சிருக்கிறார். அவர் சரக்கடித்த மனுஷன்தான். காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூய்மையாகிக்கிட்டார், அவ்வளோதான். இதில் வந்து மேக்கே ரங்கசாமி அவன் வந்து பேபி வீரப்பன்லாம் பீடிக்காக அலைஞ்ச காலகட்டங்கள்லாம் நிறைய. என்ன செய்யாங்கன்னா காட்டுவாசிகள் ஏதாவது அரிசி பருப்பு வாங்கிட்டு வராங்கன்னா தனியாக காசு கொடுத்து விடுவாங்க, 2 கட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. அதை நாங்கள் கண்டுக்கிறதில்ல, அவரும் கண்டுக்க மாட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. நாங்கள் சொல்கிறது காட்டை பற்ற வச்சுட்டு வந்துருங்கடா, எரிஞ்சு தொலையட்டும் அப்படிம்பாரு உட்காந்துட்டே நக்கலாம். ஆனால் சிகரெட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கிடைக்காது. பீடி குடிப்பானுங்க. நாங்கள்லாம் அதை துறந்தவர்கள், அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம். போராளிகளாக போனதுக்கு பிறகு அதே மேக்கே ரங்கசாமியே வந்து அதை விட்டுட்டான். போராளிகளாக மாறுகிற போது விட்டுட்டான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் காட்டும். ஓகே சார். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. சார், இப்போ ஏதாவது நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு ஒத்துக்காது, பின்னாடி பிடிங்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த காட்டில் வாழும்போது எதையோ சாப்பிட்ருக்கீங்க, உடம்பு சொல்லாமல் போயிடும், பேதி வயிற்றால் போயிடுச்சுன்னா அப்போல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதுக்கு பெரியவர் வந்து மருந்து வச்சுருக்கிறார். வயிற்று வலி மாத்திரை, பேதி மாத்திரையெல்லாம் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேன் ஆடை இருக்குல்ல, தேன் எடுப்போம். ஆமாம், சக்கை இருக்கும். அதில் மஞ்சள் மகரந்தங்கள் இருக்கும். இந்த மகரந்தங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதை வந்து அவர் என்ன செய்வார்னா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தின்றுவார். சக்கையோடு திம்பார், சலுப்புன்னு. இவர் சாப்பிட்டு வீரப்பனார் சாப்பிட்டு ஒரு நாள் அப்படி தான் அதை தேனாடையை சாப்பிட்டுட்டு டேரா கட்டி படுத்து கிடக்குறோம். அது நெஞ்சு கறிக்கும், அதை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும். இவர் நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படிம்பாரு. பக்கத்தில் சேத்துக்குழி சொல்லுவார், கத்து போலீஸ்கார பசங்க வந்துடட்டுப்பா சத்தம் கேட்டு அப்படிம்பாரு. வாந்தி வந்துடும் ஒரு கட்டத்தில். போய காடே அதிர்ற மாதிரி வாந்தி எடுப்போம், வான்னு எடுப்பார். சொன்னால் கேட்க மாட்டான், வார் கத்திக்கிட்டு கிடக்கிறது அப்படிம்பார் அவர். இவர் எடுத்து முடிச்சுட்டு அடோ அப்பா பாப்பா 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 அத்தா பெஞ்சு ஒன்றுமே விட்டு போச்சப்பா அப்படிம்பார். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி வந்து படுப்பார். நாங்களும் படுத்துருவோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு சலுப்புன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அதை திருப்பி உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பார். அந்த தேன் ஆடை திருப்பி 3-4 மணிக்கு பார்த்தா கத்திக்கிட்டு கிடப்பார். இப்படி ஒரு நாள் நடந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சார் அவர், ஒரு நாளாவது இந்த தேன் ஆடையை தூக்கி விஷம் வச்சு உனக்கு கொடுக்கலைன்னா பாரு அப்படிம்பாரு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நல்லா இருக்குதேன்னு தின்றுவார், திருப்பி கத்திக்கிட்டு கிடப்பார் வாந்தி எடுத்து. வயிற்றா ஒருத்தனுக்கு அங்கே பேரே வச்சோம் பீச்சுருட்டின்னு. ஏன்னா டேராக்கில் படுத்து கிடக்கும் பாதியில் அவனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. மணிக்கரை காடு தான். வெந்திரிச்சு வெளியே போய் பயந்துக்கிட்டு யானை அடிச்சு போடும் புளியை அடிச்சு போடணும் பயந்துக்கிட்டு டேராவுக்குள்ளே பேப்பரை வச்சு பிஏ பேண்டு சுருட்டி பக்கத்தில் போட்டான். ஒடிஞ்சு பார்த்தா ஒரே நாத்தம். என்னடா நாறுதுன்னா ஒரு வேலையும் சொல்ல மாட்டேங்கிறான். தொடச்சிக்கிட்டான் குண்டியை. தண்ணி இருக்காதுல்ல அதிகமாக. அதுலேருந்தே அவனுக்கு பேரே பீச்சுருட்டி. இடையே பீச்சுருட்டின்னு தான் சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் காடுகளில் நகைச்சுவையாகவும் இருக்குது. பசிக்காக இயங்கிய நாட்கள், படு பயங்கரமான நாட்கள், அதெல்லாம் கடந்து தான் உங்கள்கிட்ட இப்போ உட்காந்து பேசி. சார், அதே மாதிரி நாங்கள் உங்களோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாருமே ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பச்சை கலர் யூனிஃபார்ம். அது ஏன் அந்த பச்சை கலரு? இல்லை, காடு வந்து எப்போதுமே பச்சையாக இருக்கும். நீங்கள் அதிரடிப்படை வீரர்கள் போடுகிற உடையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட பச்சைக்கு சமமாக இருக்கும். வண்ண வண்ணமாக இருக்கும். அதில் காக்கி கலந்துருக்கும், பச்சை கலந்துருக்கும். ரைட்டாக எந்த கலரும் போட மாட்டாங்க. இப்போ அதிரடிப்படை காட்டுக்குள்ளே வர்றான்னா நாங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் ஷூ போட்டுட்டு வருவான். ஒரு 30 போலீஸ் வந்தானா ஒரு பாதையை உருவாக்கிடுவான் புதுசாக. நாங்கள் பாதையெல்லாம் உருவாக்க மாட்டோம். எங்கெங்கெல்லாம் அந்த சந்து கிடக்கோ அங்கங்கெல்லாம் நாங்கள் போயிட்டே இருக்கோம். இடிக்கிற இடத்துல செதுக்கிடுவோம், வெட்டிடுவோம். எது அந்த செடி இடிக்குது ரொம்ப போக முடியல உள்ள அந்த புதருக்குல அப்படின்னா வெட்டிடுவோம். அதை வெட்டினா கூட வெட்டிட்டு அந்த செடியை தூக்கி தூர வீசிட்டு தான் போவோம். எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ள புதருக்குள்ள வீசிட்டு தான் போவோம். அதை வழியில் போட மாட்டோம். நீங்கள் அதிரடிப்படை என்ன செய்வான்னா, போகிற பாதையிலேயே அவனுக்கு செடி இறஞ்சிடாக்குன்னா வெட்டி போட்டு போவான். அவன் போனாவே ஷூ தெரியும், அந்த வெட்டின இடம் தெரியும், வெட்டி போட்டுருக்கிறான் எங்கிறது தெரியும். ஏன் அந்த உடையை வந்து பச்சையாகவே நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால், காடு பச்சை நிறம்.
இப்போ 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அவன் ஃபைனாக்குலர் வச்சு பார்த்தாலும் ம் பச்சையாக தான் தெரியுமே ஒழிய அசைவுகள் தெரியுமே ஒழிய அசைவை கூட நாங்கள் கொடுக்கறதில்ல. ம் ம் ஒன்று, காடு என்ன நிறத்தில் இருக்கோ அந்த நிறத்தில் உடை மாட்டினா தான் எதிரிகள் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் பச்சையை நாங்கள் எப்போதுமே மாட்டியிருப்போம். ஒரு காலகட்டத்தில் வீரப்பனார் ஆரம்ப காலத்தில் காக்கி போட்டிருக்கிறார். ம் புதுப்பிடிக்காவிலேருந்து தப்பிச்சு வரும்போது அவர் காக்கி உடை தான் போட்டிருந்தார். ம் அது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டோடு கூடிய நிறம் உடைய சட்டையை போட்டால் தான் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த உடைய. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நல்ல இன்டர்வியூவாக இருந்தது சார். ஏன்னா நீங்கள் பல்வேறு தடவை இதை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.